இது திருநெல்வேலி நெடுஞ்சாலை, இது தூத்துக்குடி நெடுஞ்சாலை. இது பார்த்தீங்கன்னா சாமி பல்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகிறதும் ஃப்ளாட்டு தான். ஃப்ளாட்டுக்கு அடுத்தால ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் நம்ம நடந்து போக முடியாது. பூரா மழை பெஞ்சு புல்லு கில்லுன்னு மழை வச்சு இது ஒரு ரோடு தான். இந்த போஸ்ட் நட்டிருக்காங்க பாருங்கள், சோலார் கம்பம் போகுது, அது ரோடு தான். அது ஒரு ரோடு தான் இருக்குது. அதில் ஃப்ளாட்டு கிடையாது. இது நம்ம நடந்து போகிறது ஒரு ஃப்ளாட்டு தான். ஆமாம், ஃப்ளாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஃப்ளாட்லாம் 7 லட்சம் 8 லட்சம் போய்ட்டுருக்கு. ஏன்னா இந்த சத்யா ரெஸ்டாரண்ட்டுக்கு அடுத்தளவு இந்த ஏரியா புதுப்பட்டியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. புதுப்பட்டியம்மன் கோயில், நம்ம அந்த கோயில் பக்கத்தில் போய்கிட்டுருக்கோம். புதுப்பட்டியம்மன் கோயில் ரொம்ப பக்கம்தான். ஆமாம், ஏன்னா நம்ம அந்த ரோட்டு புதுப்பட்டியம்மன் ரோட்டு கூடி வர முடியாது. நான் இன்றைக்கி வருஷ பிறப்பதுமாக சாமி விட்டுட்ருக்காங்க. நம்ம அப்படி வர முடியாது. வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி நினப்பாங்க. அதனால் இது புதுப்பட்டியம்மன் கோயில். இந்த பாருங்கள், புதுப்பட்டியம்மன் கோவில். இது பார்த்தீங்கன்னா சாமி பல்க்கு ரோடு. இது 40 அடி ரோடு, இது 40 அடி ரோடு. ரோட்லேருந்து நம்ம பிளாட்டு, நம்ம போட போகிற பிளாட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் லோ பட்ஜெட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடனால் அழகாக வாங்கி போடலாம். இந்த இருக்குது பாருங்கள், அதில் ஒரு காம்பவுண்டு வால் போட்டிருக்கா, காம்பவுண்டு கிடக்கு பாருங்கள். இந்த காம்பவுண்டு தான் பிளாட்டு. இது ரோடு, இதுவுமே ரோடு தான். இதுலேயுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நட்டிட்டாங்க, போஸ்ட் கம்பம் நட்டி இது பண்ணிட்டாங்க. ஆமாம், போஸ்ட் கம்பம் நட்டி போட்டாங்க. அந்த காம்பவுண்ட் வால் தான். பிளாட்லாம் நல்ல பிளாட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாம். விலை லோ பட்ஜெட், ரொம்ப விலை கம்மி. ஆமாம், இது புதுப்பட்டியம்மன் கோயில். பிளாட்டு மோப்பிலே வந்துடும். 2.25 சென்ட் 2 பிளாட்டு.